எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். இப்ப குடிப்பழக்கம் மது பழக்கத்துக்கு அடிமை ஆயிட்டோம் அப்படின்னா நான் ஒரே நாள்ல இந்த குடிப்பழக்கத்தை இப்ப நிறுத்த போறேன், நான் இன்னில இருந்து ஒரு சபதத்தை எடுத்துட்டேன், இனிமே நான் குடிக்கவே மாட்டேன் அப்படின்னு நினைச்சு நீங்க ஒரே நாள்ல குடிப்பழக்கத்தை விடணும்னு நினைச்சீங்கன்னா அது எப்படி இருக்குன்னா, இப்ப உங்களுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகி கை எலும்புகள் இங்க 2 எலும்புகள் இருக்கு, இந்த 2 எலும்புகள் உடைஞ்சு போச்சு. இப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்ப என்னோட மனசை வந்து நல்லா பாசிட்டிவா நான் வச்சுக்க போறேன், நான் எல்லாம் நல்ல தியான பயிற்சி அது இதுன்னு செஞ்சு நான் இந்த எலும்புகளை கூட வைக்க போறேன், என் மனசை நல்லா ஸ்ட்ராங்கா வச்சு உடனடியா நான் வந்து இது சரி பண்ண போறேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது எவ்வளவு காமெடியா இருக்கு. இதை நான் சொல்லும் போதே உங்களுக்கு சிரிப்பா இருக்குல்ல, என்ன காமெடி பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல. அது மாதிரிதான் மது பழக்கம் அப்படிங்கிறது. மது பழக்கம்ங்கிறது ஒரு விதமான வியாதி, அது நம்ம மூளையில ஏற்படுத்தக்கூடிய நிரந்தர வியாதி. சோ அந்த வியாதியிலிருந்து நம்ம வெளியே வரணும்னா அதுக்கான டெக்னிக் வேற. இப்ப நான் புகைப்பழக்கத்தை பத்தி போன வீடியோல சொல்லியிருந்தேன். புகைப்பழக்கத்துல ஒரு 10% பேர் வந்து நான் வந்து நினைச்ச உடனே விட்டுருவேன் அப்படின்னு விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அந்த புகையை தொடவே மாட்டாங்க, சிகரெட்டை தொடவே மாட்டாங்க. சோ அந்த மாதிரி ஒரு 10% பேரால முடியும். அது அவங்களோட உடம்புக்கு பெரிய அளவுல பிரச்சனையும் உண்டாக்காது. ஏன்னா புகை வேற, ஸ்மோக்கிங் வேற, மது வேற. சோ ஸ்மோக்கிங்கிறது வந்து நிக்கோட்டின், அது நம்மளுக்கு வந்து தூண்டுதல் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஆனா மது அப்படிங்கிறது எத்தில் ஆல்கஹால். இந்த மது வந்து நம்மள வந்து டிப்ரஸ் பண்ணும், நம்மளோட உணர்ச்சி உணர்வுகளை எல்லாம் கட்டுப்படுத்தி கீழ் நோக்கி இழுக்கிறது மது, மேல் நோக்கி தள்ளுறது ஸ்மோக்கிங், புகை. ஆக இது ரெண்டுமே டேஞ்சர் தான். ஆனா மது பழக்கத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து எப்படி வெளியே வரணும் அப்படிங்கிறது ரொம்ப ட்ரிக்கியான ஒரு விஷயம். நார்மலா நம்ம மது குடிக்காம விழிப்பு நிலையில இருக்கும்போது அப்ப நம்மளுக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியும். நம்ம மூளை வந்து இது செய்யாத, இது தப்புன்னு சொல்லும். ஆனா மது குடிக்கும்போது இது நல்லது எது கெட்டது எதுங்கிறத நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா மது அப்படிங்கிற விஷயம் வந்து நம்மளோட பிரெயின்ல உண்டாக்கக்கூடிய மாறுபாடுகள்னால நம்மளால இது நல்லது எது கெட்டது எதுன்னு தெரிஞ்சுக்க முடியாது. நம்ம நாட்டில் நடக்கிற பாதி ஆக்சிடென்ட், பாதி குற்ற சம்பவங்கள், பாதி தற்கொலைகள் எல்லாத்துக்குமே காரணம் மதுதான். இப்போ தண்ணி அடிச்சதுக்கு அப்புறம் நண்பர்கள் வந்து டேய் எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுடா, வாட மச்சான் நம்ம போய் அவனை வந்து 2ல 1 பாத்துருவோம், அடி பின்னிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேங்கா கிளம்புவாங்க, அடி பின்னிடுவாங்க. சோ அந்த சமயத்துல வந்து யாரோ ஒருத்தரை தெரியாத ஒருத்தரை நம்ம காயப்படுத்த போறோம், அதனால வந்து நம்ம வாழ்க்கை பூரா தண்டனை அனுபவிக்க போறோம் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் அந்த சமயத்துல நம்ம மூளையால கணிக்க முடியாது. கெட்ட விஷயத்துல இருந்து நம்மள கண்ட்ரோல் பண்ண முடியாது, நேரா போய் விஷயத்தை செஞ்சிருவாங்க. முன்பின் தெரியாதவங்களை காயப்படுத்துறது மட்டும் இல்லைங்க, நம்மளோட ஓன் குடும்ப உறுப்பினர்கள், நம்மளோட மனைவி, நம்மளோட தாய் தந்தை, நம்மளோட குழந்தைகள், இவங்க எல்லாத்தையும் காயப்படுத்துவோம். நார்மல் மனநிலையில இருந்தா அவ்வளவு பாசமா இருக்கக்கூடிய நம்ம இந்த வடிவேல் சாரோட ஜோக்கு தான், ஆட்டோ ஓட்டிட்டு காலையில பட்டை போட்டிருப்பாரு, சாயந்தரம் அடிப்பாருல. இது வந்து குடிப்பழக்கம் இருக்கக்கூடிய பல வீட்டில் நடக்கக்கூடிய தினசரி பிரச்சனை. பேப்பர்ல இந்த நியூஸ் எல்லாம் படிக்கிறவங்க அம்மாவோட தோடு, ஒரு அரப்பவன் தோடுக்காக அம்மாவே கொலை பண்ணிட்டு அந்த தோடு எடுத்துட்டு போய் வித்து அதுல மது வாங்கி குடிக்கிறவங்க நம்ம நாட்டில் இருக்கிறாங்க, நம்ம ஊர்ல இருக்கிறாங்க. எப்படி இந்த வெறி வேகம் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா மதுதான் மெயின் காரணம். நம்மளோட இன்ஹிபிஷன், நம்மள தடுக்கக்கூடிய சக்திங்கிறது நம்ம மூளைக்கு போயிடுது. அதே மாதிரிதான் வந்து தற்கொலைகளும், நம்மள வந்து காயப்படுத்திக்கிறோம் அப்படிங்கிறது தெரியாது. அதே மாதிரிதான் ஆக்சிடென்ட்களும், நம்ம வந்து பிரேக்ல காலை வைக்கிறோம் அப்படின்னு நினைப்போம், ஆனா பிரேக்ல நம்ம கால் படாது, ஆனா நம்ம மனசு வந்து நினைக்கும் நம்ம பிரேக் அழுத்திட்டோம் அப்படின்னு நினைக்கும். சோ நேரா போய் இடிச்சிருவோம், ஆக்சிடென்ட் ஆகுது. இதனால நாம இருக்கிறோமோ இல்லையோ முன்னாடி கார்லயோ வண்டிலயோ வரக்கூடிய அப்பாவி பொதுமக்களும் சேர்ந்து இறந்துருவாங்க. சோ இதுதான் ஆக்சிடென்ட். நிறைய பேருக்கு இந்த மது பழக்கத்துல இருந்து வெளியே வரணும் அப்படிங்கிற ஆசை இருக்கு, ஆனா அது எப்படிங்கிறது தெரியறது இல்ல. இந்த வீடியோவை நீங்க ஃபுல்லா பாத்தீங்கன்னா கண்டிப்பா இதுல இருந்து எப்படி வெளியே வரலாம், இதுல என்ன அறிவியல் பின்னாடி இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். அது மட்டும் இல்லாம உங்க ஃபேமிலி, உங்க குடும்ப உறுப்பினர்கள் இதை பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு உங்களை எப்படி டீல் பண்ணும் அப்படிங்கிறது புரியும். அது மட்டும் இல்லாம மது குடிக்கிறவங்க இருக்கிற வீட்டுல வர்ற குழந்தைகள் அவங்க எப்படி இதனால பாதிக்கப்படுறாங்க, அவங்களுக்கு என்ன பண்ணணுங்கிறது புரியும். இது எல்லாத்துக்கும் மேல நம்ம நிரந்தரமா இந்த குடிப்பழக்கத்துல இருந்து வெளியே வரதுக்கான வழிகள், அறிவியல் பூர்வமான வழிகள் என்னங்கிறத தெளிவா இந்த வீடியோ விளக்கி இருக்கிறேன். அது மட்டும் இல்லாம நானே ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து நம்ம எல்லாரும் மீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து ஒரு விஷயமும் இந்த வீடியோல சொல்ல போறேன் நடுவுல. ஆக நம்மளோட நோக்கம் இந்த மது பழக்கத்துல இருந்து நிரந்தரமா வெளியே வருது, சேஃபா நம்மளுக்கும் குடும்பத்துக்கும் பிரச்சனை இல்லாம வெளியே வருது. சோ அது எப்படிங்கிறது இந்த வீடியோல பார்ப்போம். வெல்கம் டு அவர் சேனல் டாக்டர் கார்த்திகேயன். பல வருஷங்களுக்கு முன்னாடி 1992ல நீங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு. இந்த படம் வந்து இந்த மது பழக்கத்துல இருந்து எப்படி வெளியே வருது அப்படிங்கறத குறித்த படம்னு சொல்லப்பட்டாலும் கடைசியா இந்த படம் எப்படி முடியும்னா நெகட்டிவா முடிஞ்சிடும். நாய் வாழை
எப்பவுமே நிமித்த முடியாது அப்படிங்கிற மாதிரி கடைசியா ஹீரோ வந்து திருப்பி குடிப்பழக்கத்துக்கு போயிடுவார். சோ இந்த மாதிரி நெகட்டிவ் எண்டிங்னால படம் பயங்கரமா விமர்சிக்கப்பட்டது. இது சொசைட்டில சமுதாயத்துல எந்த தாக்கத்தையுமே ஏற்படுத்தல. ஆனா இந்த வீடியோ நீங்க முழுசா பாத்தீங்கன்னா இந்த வீடியோட முடிவு கண்டிப்பா பாசிட்டிவா இருக்கும். நாம வந்து கண்டிப்பா இதுல இருந்து வெளியே வரலாம் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு கண்டிப்பா பிறக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் மது பழக்கத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா ஃபர்ஸ்ட் மதுவை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். மதுவுல நிறைய வெரைட்டி இருக்கு. பியர் இருக்கு, வைன் இருக்கு, ரம்மு, விஸ்கி, வோட்கா அப்படின்னு நிறைய வெரைட்டி இருக்குது. சோ உங்களுக்கு பியர்ல வந்து எவ்வளவு ஆல்கஹால் இருக்குன்னு தெரியுங்களா? பியர்ல வந்து 5% ல இருந்து 8% ஆல்கஹால் இருக்குங்க. அடுத்து வைன்ல வந்து 12% ல இருந்து 15% வரைக்கும் அதுல ஆல்கஹால் இருக்கும், எதில் ஆல்கஹால். அப்புறம் மத்த எல்லாமே வந்து ஹாட் ட்ரிங்க்ஸ் தான். ரம்மு, வோட்கா, விஸ்கி, இதுதான் 3 முக்கியமான ஹார்ட் ட்ரிங்க்ஸ். இதுல இருக்கக்கூடிய ஆல்கஹாலோட அளவு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 45% ல இருந்து 60% வரைக்கும் இருக்கும். நார்மலா நம்ம டாஸ்மாக்ல கிடைக்கிறதுல. சோ இது நார்மலா கிடைக்கிறது. ஆனா சில மது வகைகள், ஃபாரின் மது வகைகள்ல கிட்டத்தட்ட 95% ஆல்கஹால் இருக்குதுங்க. உள்ளார 95% தான். அந்த பாட்டிலோட மூடியே வந்து ஸ்டீல் மூடி போட்டிருப்பாங்களா, ஏன்னா ஈஸியா வெடிச்சிடும், ஈஸியா ஃப்ளேம் ஆயிடும், ஃபயர் ஆயிடும். ஏன்னா ஆல்கஹால்ங்கிறது எரிபொருள் தானே. சோ அந்த அளவுக்கு ஹெவியான ஆல்கஹால் இருக்குது. ஆக இவ்வளவு தூரம் தீ பிடிச்சிடும் அப்படின்னு பாட்டிலுக்குள்ளாரியே ரொம்ப சேஃபா வைக்கிற ஒரு விஷயத்தை நாம வயிற்றுக்குள்ள விடுறோம். சோ நம்ம வயிற்றுக்குள்ள இந்த ஆல்கஹால் போகும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நேரா வந்து நம்ம உடம்புக்குள்ள போய் வயிற்றுக்குள்ள போய் வயிற்றோட செவுறு இருக்கு பாத்தீங்களா, வயிற்றோட செவுத்துல இருந்தே கட்ட கட்ட கடன்னு ரத்தத்துக்குள்ளார ஆல்கஹால் கிடுகிடுன்னு போகும். அதுக்கப்புறம் கீழே நம்ம குடல்ல போக போக சிறு குடல், பெருகுடல் எல்லா இடத்துலயுமே வந்து உறிஞ்சிரும். அதாவது ஹாட் ட்ரிங்க்ஸ் எல்லாம் சாப்பிட்டோம், ஒரு 30 ml ரம்மோ, வோட்காவோ, விஸ்கியோ, இல்ல ஒரு கிளாஸ் வைனோ, இல்ல ஒரு பாட்டில் பீரோ, இதுல ஏதாவது ஒண்ணு நம்ம சாப்பிட்டோம்னா சாப்பிட்ட 10 நிமிஷத்துல ரத்தத்துல கலந்து மூளைக்கு போயிடும் நம்ம ஆல்கஹால். சோ மூளைக்கு போனோம்னா நம்மளுக்கு அந்த ஆல்கஹால் குடிச்ச அந்த உணர்வு ஏற்படும், அந்த ஹை ஏற்படும். சோ அதுக்கப்புறம் எங்க போகுது ஆல்கஹால் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கப்புறம் நம்மளோட கல்லீரல் இருக்கு பாத்தீங்களா, நம்ம உடம்புல வந்து ஒரு கல்லீரலுக்கு லிவர் இருக்கு அப்படின்னு உங்க எல்லாத்துக்குமே தெரியும். நேரா கல்லீரல் போகுங்க. கல்லீரல் வந்து அந்த ஆல்கஹாலை வந்து உடைச்சி டீடாக்சிஃபை பண்ணி நம்ம உடம்பு விட்டு வெளியே தள்ளுறதுக்கு முயற்சி பண்ணக்கூடிய இடமே அந்த கல்லீரல் தான். நான் சொன்ன அந்த 30 ml இல்ல ஒரு கிளாஸ் வைனோ இல்ல ஒரு பாட்டில் பீரோ குடிக்கும்போது அந்த ஆல்கஹால், அந்த குறிப்பிட்ட அளவு ஆல்கஹால் நம்ம உடம்பு விட்டு வெளியேற 1 மணி நேரம் ஆகும் நம்ம கல்லீரலுக்கு அதை டீடாக்சிஃபை பண்றதுக்கு, அந்த மதுவை உடைச்சு வெளியேற்றுறதுக்கு. ஆனா நாம என்ன பண்றோம், 1 மணி நேரத்துக்கு 30 ml ரம் அடிக்க போறோம். 1 மணி நேரத்துல மேலும் மேலும் அதிகமா நம்ம மதுவை நம்ம உடம்புக்குள்ள செலுத்த செலுத்த என்ன ஆகும், நம்ம கல்லீரலால மதுவை வெளியே தள்ள முடியாது. அப்ப வெளியே தள்ள முடியலன்னா எங்க மது அதிகமா இருக்கும், நம்ம ரத்தத்துல அதிகமா இருக்கும். நம்ம ரத்தத்திலயும் மூளையிலயும் எப்பவுமே இந்த மது அதிகமாவே இருக்கும். சோ அந்த சமயத்துல தான் முன்னாடி சொன்ன இந்த கிரைம், குற்ற சம்பவங்கள் எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும். இப்போ ஆல்கஹாலை பொறுத்த வரைக்கும் பல சமுதாயத்துல எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயமா மது ஆகி போச்சு பல இடத்துல. ஆனா அது எப்படி ஏற்றுக்கொள்ளப்பட்ட விஷயம்னா, இப்போ வெஸ்டர்ன் கண்ட்ரிலயோ இல்ல நம்ம கண்ட்ரிலயோ நிறைய பேர் இருக்கிறாங்க. அதாவது ஒரு ஸ்டாண்டர்ட் ட்ரிங்க் அப்படின்னா அந்த 30 ml அப்படிங்கறத வந்து எடுத்துக்குவாங்க. அவங்களோட குளிர் பிரதேசத்துக்கு அந்த 30 ml அப்படிங்கிறது கரெக்டா இருக்கு, அந்த பாடிக்கு வந்து ஒரு வார்ம்த் தருது, அவ்வளவுதான், அதோட போய் தூங்க போயிடுறாங்க. ஆனா நம்மள நிறைய பேர் அப்படி யூஸ் பண்றது கிடையாது. வெறும் 30 ml ஆல்கஹால் சாப்பிட்டு யாராவது தூங்குவாங்களா? நம்பாளுங்க யாருமே தூங்க மாட்டாங்க. யாரும் தூங்கவும் போறதில்ல. அதை என்னத்துக்கு அந்த கன்றாவி 30 ml நம்ம குடிக்கணும் அப்படின்னு யாரும் அதை தொடவும் மாட்டாங்க. நம்ம மக்கள்ல பெரும்பாலானவங்க மது அருந்துறதே வந்து அந்த நேரத்துல வந்து உடம்பு வலி, நாள் பூரா வேலை செஞ்சா அதனால உடம்பு வலியை குறைக்கணும், வேலை பளு அதனால நான் குறைக்கணும், வீட்டுல பிரச்சனை அதனால நான் அதை குறைக்கணும், அந்த பிரச்சனையை குறைக்கணும் அப்படின்னு ஏதாவது ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு மதுவை குடிக்கிறதுனால இப்படி கண்ட்ரோலாலாம் இருக்க மாட்டாங்க. கண்டிப்பா உங்களோட உணர்வு நிலையை வந்து மழுங்கடிக்கிற அளவுக்கு எவ்வளவு ஆல்கஹால் குடிக்கணுமோ அவ்வளவு குடிப்பாங்க. ஆனா ஒவ்வொருத்தருக்கும் இது வேறுபடுது. சோ யாரும் வந்து மெயினா ஆல்கஹாலிக், ரொம்ப சிவியரான ஆல்கஹாலிக், பயங்கரமா அடிக்ட் ஆயிட்டாங்க அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்காங்க. அப்புறம் மாடரேட்டா ஒரு நாளைக்கு இவ்வளவுதான், ஒரு நாளைக்கு நைட்டு ஒரு குவார்டர் குடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேட்டகரி இருக்காங்க. இன்னொரு கேட்டகரி சோஷியல் ட்ரிங்கிங் சொல்லிட்டு, ஏதாவது ஃபங்க்ஷன் வருது, இப்போ தீபாவளி வருது அப்படின்னா அந்த சமயத்துல நான் தண்ணி அடிப்பேன், பொங்கல் வந்தா தண்ணி அடிப்பேன், அப்போ ஃப்ரெண்ட் மேரேஜ்னா தண்ணி அடிப்பேன். சோஷியல் ட்ரிங்கிங்னு ஒரு குரூப் இருக்கிறாங்க. ஸோ இதுல வந்து நம்மளுக்கு வந்து சோஷியல் ட்ரிங்கிங்கோட இந்த மாடரேட் அண்ட் சிவியர், டெய்லி குடிக்கிறவங்க, டெய்லியும் அளவுக்கு அதிகமாக குடிக்கிற இந்த 2 கேட்டகரி ரொம்ப முக்கியமான கேட்டகரி. அங்கதான் பிரச்சனைகள் ரொம்ப ஜாஸ்தி. ஆனா சோஷியல் ட்ரிங்கிங்னு சொல்லக்கூடிய விஷயத்திலையும் பிரச்சனைகள் இருக்கு. நம்ம முன்னாடியே சொன்ன ஆக்சிடென்ட்டோ குற்ற சம்பவங்களோ அந்த சமயத்துல ஒரு அந்த நொடி பொழுதுல நம்ம எடுக்கக்கூடிய ஒரு டெசிஷன் தான் ஆட்டோமேட்டிக்கா கதை முடிஞ்சது. அதனால சோஷியல் ட்ரிங்கிங்கும் வந்து கண்டிப்பா நல்லதுன்னு நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா அந்த நேரத்துல உங்க நண்பர்கள் உங்களை எதை நோக்கி தள்ளுறாங்களோ அதை நோக்கி நீங்க ஈஸியா தள்ளப்படுவீங்க. அதுக்கு எத்தனையோ உதாரணங்கள் இருக்கு. டெய்லி எத்தனையோ பேர் இறந்துட்டு இருக்காங்க. அவங்கள டெய்லி குடிக்கிறவங்களா இருக்க மாட்டாங்க,
என்னைக்கோ ஒரு நாள் குடிச்சிருப்பாங்க, ஆனா அன்னைக்குன்னு பார்த்து ஆக்சிடென்ட்லயோ வேற எதுலயோ மாட்டிக்குவாங்க. இப்ப மது வந்து கம்ப்ளீட்டா அடிமை ஆயிட்டோம், டோட்டலா அடிமை ஆயிட்டோம், இல்ல நம்ம ஓரளவு அடிமையா இருக்கோம் அப்படிங்கறது எப்படி தெரிஞ்சுக்கிறது? நம்ம அளவுகள், நம்ம எவ்வளவு குடிக்கணும் அப்படிங்கறது நம்மளுக்கு கண்ட்ரோல்லே இருக்காது. டெய்லி எனக்கு மது தேவை அப்படிங்கிற எண்ணம் இருந்துட்டு இருக்கும். அதுல வந்து அதுலயும் வந்து எவ்வளவு அளவுகள் எவ்வளவு குடிக்கணுங்கிற கண்ட்ரோல் இருக்காது. தினசரி குடிக்கலைன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும், ஃபீலிங்கா இருக்கும். அப்படிங்கிற சிச்சுவேஷன் இருந்தாலே நீங்க அடிக்ஷன் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். அது இல்லாம இன்னும் சிவியரா அடிக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? காலையில எந்திரிச்சோனே முதல் வேலையா குடிச்சாதான் எனக்கு வந்து அன்னைக்கு நாள் ஓடும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது உங்களுக்கு ஆல்ரெடி அடிமை ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். இன்னொரு விஷயம், காலையில எழுந்த உடனே பொதுவா ஆல்கஹால் தண்ணி அடிச்சவங்களுக்கு அடுத்த நாள் காலையில பயங்கரமான தலைவலி இருக்கும். இதான் ஹேங் ஓவர் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இந்த மாதிரி ஆல்கஹால் அடிக்ஷன் ஆகிட்டோம் அப்படின்னா காலையில எந்திரிக்கும் போது அந்த தலைவலி இருக்காது. முன்னாடி நாள் தண்ணி அடிச்சுட்டு அடுத்த நாள் காலையில நார்மலா தலைவலி இல்லாம எந்திரிச்சாலே நீங்க வந்து ஆல்கஹாலுக்கு மதுவுக்கு அடிமையாயிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். அப்புறம் நண்பர்களோட, அதாவது இந்த குடிப்பழக்கம் இருக்கிற நண்பர்களோடவே அதிகமா சேர்ந்திருப்பீங்க. குடும்பத்துல டைம் ஸ்பெண்ட் பண்றத நிறைய அவாய்ட் பண்ணிட்டே இருப்பீங்க. அப்புறம் மறைச்சு வச்சு குடிக்கிறது, அதாவது இது இன்னும் சிவியர். நம்ம வீட்லயே வந்து தனியா வந்து யாருக்கும் தெரியாம மறைச்சு வச்சு தொடர்ந்து குடிச்சுக்கிட்டே இருக்கோம்னா அது இன்னும் ரொம்ப ரொம்ப டேஞ்சர். அப்புறம் தினசரி வேலைகள், நம்ம டெய்லி வேலை செய்ய போறோம், அப்படி வேலை செய்யற இடத்துலயுமே வந்து நம்ம தண்ணி அடிச்சிருந்தா தான் வந்து நம்மளால அன்னைக்கு வேலையே செய்ய முடியும் அப்படிங்கிற சிச்சுவேஷன் இருக்கும்போது நீங்க மதுவுக்கு அடிமை ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். நான் இந்த மெடிக்கல் படிக்கும்போது இந்த செகண்ட் இயர்ல வந்து இந்த ஃபாரன்சிக் மெடிசன் இருக்கு, அதாவது இறந்து போற பாடிலாம் இப்போ மார்ச்சுரிக்கு வரும். மார்ச்சுரியில வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவாங்க. சோ இந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணக்கூடிய மக்கள் அவங்க பண்றதெல்லாம் பார்த்திருக்கேன். காலையில வந்த உடனே முதல்ல வந்து தண்ணி அடிச்சிட்டு தான் அவங்க வேலையே தொடங்குவாங்க. அப்புறம் கடைசியா வந்து இத்தனை பிரச்சனை இருந்துச்சுன்னா கண்டிப்பா வேலையில கவனம் இருக்காது, சோம்பல் இருக்கும், வேலையில ஏதாவது தப்பு பண்ணிடுவாங்க, அப்புறம் அதுக்கு கேஸ் போடுவாங்க, கேஸ்ல மாட்டிக்குவாங்க, லீகல் ப்ராப்ளம் வரும், அப்புறம் வேலையை விட்டு தூக்குவாங்க, போன்ற பல பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுவாங்க.